தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படுவதும் மரிப்பதும் அடக்கம் பண்ணப்படுவதும். மத்தேயு 12:40 யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாக பேசப்படுகிறது. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு, கிறிஸ்துவோடு கூட மரித்து, கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு என்று பவுல் எழுதுகிறார். ரோமர் 6:6 அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது. ரோமர் 6:8 அவரோடு கூட மரித்தது. ரோமர் 6:4 அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்டது என்பது கைகளும் கால்களும் சிலுவையில் அறையப்பட்டபடியினால் எந்த கிரியைகளும் நாம் செய்ய முடியாத இடத்தை காட்டுகிறது. ஆனாலும் கண்கள், காது, வாய் என்ற அவயவங்கள் மரிக்காத இடத்திலே அவைகள் பார்க்கக்கூடிய இடத்திலும், பேசக்கூடிய இடத்திலும், கேட்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறது. கேட்கக்கூடாதவைகளை கேட்பதும், பார்க்க கூடாதவைகளை பார்ப்பதும், பேசக்கூடாதவைகளை பேசுவதும் என்ற நிலையை மாற்றும்படியாக நாம் மரிக்க வேண்டும். நாம் மரித்தாலும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பது நாம் யார் என்பதையும் இன்னார் என்பதையும் அது வெளிப்படுத்துகிறது. எனவே நாம் அவரோட கூட அடக்கம் பண்ணப்படும் போது நாம் அல்ல, முழுவதும் கிறிஸ்துவே என்ற இடத்தில் நாம் வருகிறோம். பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறோம் என்று கொலோசியர் 3:9-10 எழுதப்பட்டிருக்கிறது. ஞானஸ்தான உபதேசம் இந்த 3 படிகளையும் நமக்கு போதிக்கிறது. சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்படுவது என்பதை ஒட்டுமொத்தமாக மரணத்தின் சாயல் என்று பவுல் குறிப்பிடுகிறார். இந்த நிலவரம் ஒரு உயிர்த்தெழுதலை நமக்கு கொண்டு வருகிறது. கலாத்தியர் 2:20 நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பது தேவனுக்காக, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக நான் பிழைத்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். எனவே தேவ சித்தம் செய்யும்படியாக நாம் பிழைத்திருக்கிறோம். ரோமர் 8:10 சொந்த சித்தம் செய்யும்படியாக சரீரத்திலே மரிக்கிறோம், தேவ சித்தம் செய்யும்படியாக சரீரத்திலே பிழைத்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவம் ரோமர் 8:11 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற சாவுக்கு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களை சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களிலிருந்து உயிர்ப்பிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகமே சரீர மீட்பை நமக்குள் கொண்டு வருகிறது. ரோமர் 8:23 சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை நாம் அடைந்து கொள்கிறோம். சரீர மீட்பு என்பது மறுரூபத்தை வெளிப்படுத்துகிறது. ரோமர் 12:1 முதல் 2 மனம் புதிதாக்கப்பட்டு சரீரம் மறுரூபமாக்கப்படுகிறது. யோனா ஒரு பெரிய மீனின் வயிற்றுக்குள் இரவும் பகலும் 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோனாவை விழுங்கும்படியாக ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருந்தார். அந்த மீன் வயிற்றில் யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான் என்று யோனா 1:17 எழுதப்பட்டிருக்கிறது. யோனா 2 முழுவதும் யோனாவின் ஜெபமும் அபயமிடுதலுமாக இருக்கிறது. யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே ஒரு உணர்வையும் ஒரு மாற்றத்தையும் பெற்றுக்கொண்டதினால் மீன் யோனாவை கரையிலே கக்கினதாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாம் யோனா 2:10 காண்கிறோம். மீனின் வயிற்றுக்குள்ளே அநேக போராட்டங்களை சந்தித்ததாக யோனாவின் வாழ்க்கையிலே நாம் காணலாம். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது, தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. இப்படி யோனா அபயமிடுகிறதை நாம் காண்கிறோம். யோனாவின் வேண்டுதலை கேட்டு கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. யோனாவை மீன் கரையிலே கக்கிவிட்டது என்பது ஞானஸ்தான உபதேசத்திலே யோனா ஒரு புதிதான ஜீவனுள்ளவனாய் நடந்து கொள்ளும்படியாகவே என்பதை நாம் காண்கிறோம். இதை ரோமர் 6
2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார். இந்த நிலையிலே யோனா நினிவேவுக்கு சென்று அங்கு பிரசங்கம் பண்ணினார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்ட நினிவே ஜனங்கள் மனம் திரும்பினார்கள், பாவத்தை அறிக்கையிட்டார்கள், பாவத்தை குறித்த மனஸ்தாபம் அடைந்தார்கள். அவர்கள் பாவத்தை விட்டுவிட்டார்கள், உபவாசம் எடுத்தார்கள், தங்களை தாழ்த்தினார்கள், தேவனுடைய இரக்கத்துக்காக காத்திருந்தார்கள். யோனாவுடைய பிரசங்கம் நினிவே ஜனங்களை ரட்சித்தது. யோனா தனக்கு ரட்சிப்பை கிடைத்த இடத்திலே நினிவே ஜனங்களுக்கு கிடைத்த ரட்சிப்பை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நமக்கு இறங்கினது போல மற்றவர்களுக்கும் இறங்க வேண்டும், நமக்கு மன்னித்தது போல மற்றவர்களுக்கும் மன்னிக்க வேண்டும். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தின் 35ஆம் வசனத்திலே, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படி செய்வார் என்று இயேசு சொல்லுகிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இடத்திலே நாம் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பரமபிதாவிடத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 38ஆம் வசனத்திலே, பாவ மன்னிப்புக்கென்று நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுகிறோம் என்று பேதுரு சொல்லுகிறார். எனவே ஞானஸ்தானத்தின் உபதேசம் பாவங்களை மன்னிக்கிற இடத்திலும், சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலும், உயிர் தொடக்கூடிய இடத்திலும் இருக்கிறது. இந்த உபதேசத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.